சந்திரகாண்டா தேவி அன்னை துர்க்கையின் 9 வடிவங்களில் நவ துர்க்கை 3வது வடிவமாக வழிபடப்படுகிறாள். இவர் சமாதானம் மற்றும் போரிடும் வீரம் ஆகிய இரண்டையும் ஒருங்கே கொண்டவள். சந்திரகாண்டா தேவியின் தோற்றம் மற்றும் பொருள். பெயரின் பொருள்: சந்திர என்றால் சந்திரன், நிலவு. வடிவம்: இவள் சிங்கத்தின் மேல் அமர்ந்திருப்பவள். இவளுக்கு 10 கைகள் உண்டு. இந்த கைகளில் திரிசூலம், வாள், வில், அம்பு, கதை, தாமரை போன்ற பல ஆயுதங்கள் மற்றும் பொருட்களை ஏந்தியிருப்பாள். இவள் எப்பொழுதும் போருக்கு தயாராக இருக்கும் கோலத்தில் காட்சியளிக்கிறாள். இவளின் உடல் பொன் நிறத்தில் ஒளிரும். சிறப்பு: இவள் பார்ப்பதற்கு மிகவும் உக்கிரமாக இருந்தாலும் தன் பக்தர்களுக்கு மிகுந்த அன்பையும் கருணையையும் பொழிபவள். இவளது மணி ஓசை தீய சக்திகளை, எதிர்மறை எண்ணங்களை நீக்கி பக்தர்களுக்கு அச்சமின்மையையும் தைரியத்தையும் அளிப்பதாக நம்பப்படுகிறது. 2 முக்கிய புராண கதைகள். சந்திரகாண்டா தேவியின் வடிவமும் பெயரும் உருவானதற்கு 2 முக்கிய புராண கதைகள் சொல்லப்படுகின்றன. பார்வதி பரமேஸ்வரன் திருமண கதை. தேவி மகா சைலபுத்ரி சிவபெருமான திருமணம் செய்து கொள்ள கடுந்தவம் புரிந்தார். தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதியை மணக்க சம்மதித்தார். திருமணத்திற்காக சிவபெருமான் தன் பூத கணங்களுடன் ஊர்வலமாக மகா சைலபுத்ரியின் தந்தையான இமவானின் அரண்மனைக்கு வந்தார். ஆனால் சிவன் தன் வழக்கமான உக்கிரமான கோலத்தில் சம்பல் பூசி, சடைமுடி, கழுத்தில் பாம்பு, பூத கணங்கள் படைசூழ வந்ததால் பார்வதியின் தாய் மேனாவதி உட்பட அனைவருமே மிகுந்த பயத்தில் மயங்கி விழுந்தனர். திருமண மண்டபமே குழப்பத்தில் மூழ்கியது. தன் குடும்பத்தின் மானத்தை காக்கவும் தன் அன்பு கணவன் சிவனின் பெருமையை குறைவில்லாமல் நிலைநாட்டவும் மகா சைலபுத்ரி தேவி தன் திவ்ய சக்தியை வெளிப்படுத்தினார். அப்போது அவர் உக்கிரமான ஆனால் அழகிய சந்திரகாண்டா வடிவம் எடுத்தார். நெற்றியில் மணி போன்ற பிறை நிலவை சூடி போர்க்கோலத்தில் சிங்கத்தின் மீது அமர்ந்திருந்தார். இந்த வடிவத்தில் மகா சைலபுத்ரி சிவபெருமானிடம்தான் மணமகனாக கொள்ள வேண்டிய அழகான கோலத்தை எடுத்து வருமாறு வேண்டினார். தன் மனைவியின் வேண்டுகோளை ஏற்ற சிவன் தன் உக்கிர வடிவை களைந்து அனைவரையும் கவரும் அழகு மிகுந்த மணமகனாக மாறினார். அதன் பிறகே இமயமலை மன்னனும் மேனாவதியும் மயக்கம் தெளிந்து சிவன் பார்வதி திருமணம் இனிதே நடந்தது. திருமணத்திற்கு பிறகு மகாசைலபுத்ரி தேவி தன் கணவன் எப்போதும் சந்திரனை சூடியிருப்பதால் தான் மணமானதன் அடையாளமாக தன் நெற்றியில் மணி வடிவிலான பிறை சந்திரனை சூடிக்கொண்டார். இதனால அவர் சந்திரகாண்டா தேவி என்று அழைக்கப்பட்டார். ஜடுகாசுரனை அழித்த கதை. இன்னொரு கதை அன்னை துர்க்கை ஜடுகாசுரன் என்ற கொடூரமான அசுரனை அழித்ததை கூறுகிறது. தேவர்கள் மற்றும் மனிதர்களை துன்புறுத்திய ஜடுகாசுரன் என்ற அரக்கன் கைலாயத்தில் சிவன் மகா சைலபுத்ரி வாழ்ந்த அமைதியான சூழலை குலைக்க முயன்றான். சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது ஜடுகாசுரன் தன் பிரம்மாண்டமான வதவால் படையுடன் கைலாயத்தில் குழப்பத்தை விளைவித்தான். அப்போது மகா சைலபுத்ரி தேவி தன் சக்தி வாய்ந்த சந்திரகாண்டா வடிவத்தை எடுத்தாள். அன்னை போர்வீரனாய் சிங்கத்தின் மீது அமர்ந்து தன் 10 கரங்களில் ஆயுதங்களை ஏந்தி போருக்கு தயாரானாள்.